அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. ஜப்பானிய திரைப்பட இயக்குனர் இசாவோ தககாடா அக்டோபர் 29 புதன்கிழமை. ஜப்பானிய இயக்குனர், அனிமேட்டர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்திறன் கொண்ட இசாவோ தககாடா பிறந்த தினம் என்று ஜப்பானில் உஜியா மாடா நகரில் மீ ஃபெரிஃபெக்சர் என்ற இடத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்தவர். ஓகயாமா நகரில் அமெரிக்கா நடத்திய பெரிய வான்வெளி தாக்குதலில் இருந்து தப்பி பிழைத்தார். டோக்கியோ தாக்குதலில் இருந்து தப்பி பிழைத்தார். டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். பிரெஞ்சு அனிமேஷன் கார்ட்டூன் படத்தை பார்த்தும் கவரப்பட்டார். தான் படித்த பல்கலைக்கழகத்தில் வேலை தேடிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு அனிமேஷன் நிறுவனத்துக்கு உதவி இயக்குனர் தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதில் சேரும் ஆசையால் நுழைவுத் தேர்வு எழுதினார். அதில் தேர்வு பெற்று வேலைக்கு சென்றார். ஒரு வழியாக இவருக்கு ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஹோல்ஸ் பிரின்ஸ் ஆஃப் தி சன் என்ற தனது முதல் படத்தை இயக்கினார். இது வர்த்தக ரீதியில் தோல்வி படம். படம் தோல்வி அடைந்ததால் இவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டார். தான் வேலை பார்த்த நிறுவனத்தில் மியசாகியை சந்தித்தார். இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். இணைந்து பணியாற்றும் திட்டத்தோடு 1971இல் இருவரும் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறினார்கள். 1985இல் அனிமேஷன் தயாரிப்பு நிறுவனமான ஸ்டுடியோ கிபிலியை தொடங்கினார்கள். இந்த நிறுவனத்தின் முதல் படம் கிரேவ் ஆஃப் தி ஃபைஸ். இந்த படம் பரவலான பாராட்டுகளை பெற்றது. மிகவும் பிரபலமான திரை விமர்சகர் ரோஜர் எஃபர்ட் இதுவரை தயாரிக்கப்பட்ட போர் குறித்த தலை சிறந்த திரைப்படங்களில் இதுவும் ஒன்று என பாராட்டினார். தொடர்ந்து ஆனி ஆஃப் கிரீன் காபில்ஸ் உள்ளிட்ட பல படங்களை இயக்கினார் தககாடா. இத்தாலிய நியோரியலிச வகைப்படங்கள் இவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தின. மற்ற அனிமேஷன் படங்களில் இருந்து இவரது படங்கள் வேறுபட்டிருந்தன. பெரும்பாலும் அனிமேஷன் இயக்குநர்களைப் போல இவர் படம் வரைவதில்லை. இசையும் வாசிப்பும் இவரது பொழுதுபோக்குகள் என்று இவரது நண்பர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு முழுமையான இயக்குநராக மாறுவதற்கு முன்பாக ஒரு அனிமேட்டராக இவர் பணியாற்றவில்லை. பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் தயாரித்தார். இவரது படைப்புகள் பெரும்பாலும் யதார்த்த சூழல்களில் தயாரிக்கப்பட்டவை. ஓமோ ஹைட் போரோ என்ற திரைப்படம் இவரது மற்ற திரைப்படங்களை விட அதிகம் பாராட்டுகளை பெற்றது. ஆங்கிலம் பேசும் ரசிகர்களுக்காக இது ஒன்லி எஸ்டர்டே என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது. பாண்டா கோ பாண்டா மற்றும் காஸ்டில் இன் தி ஸ்கை மற்றும் கிக்கிஸ் டெலிவரி சர்வீஸ், மை நெய்பர்ஸ் யமண்டாஸ் உள்ளிட்ட திரைப்படங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. பல படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். இசை இயக்குனராகவும் பணிபுரிந்திருக்கிறார். ஆனிசி சர்வதேச அனிமேஷன் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா, சிகாகோ சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழா உள்ளிட்ட பல அமைப்புகளிடமிருந்து சிறந்த திரைப்படங்களுக்கான விருதுகளை பெற்றிருக்கிறார். 2007ஆம் ஆண்டு கோபே அனிமேஷன் விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருது பெற்றார்.
2015ஆம் ஆண்டில் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இவரது படம் இடம்பெற்றது. இசாவோ தகஹாடா தற்போதும் திரைப்பட பணிகளில் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 1935 பிறந்திருக்கிறாரு. 2015 எழுதப்பட்ட இந்த புஸ்தகம். நன்றி, வணக்கம்.